ஹாய் கசியா தமிழ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஹெச்டி கான்ஸ்டபிள்ஸ், ட்ரேட்ஸ்மேன் இவங்க ஜிடியிலேருந்து, அதாவது நான் நிறையா படிச்சிருக்கேன் சார், நான் இந்த ரேங்கில் எல்லாமே இன்னும் மேலே போகணும், இது எப்போ அப்ளை பண்ணுறது, ப்ரொமோஷன் எப்படி வாங்குறது, ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அது மாதிரி ட்ரேட்ஸ்மேன் சார் நல்லா படிச்சிருக்கேன், வேலை கிடைக்காத பட்சத்துக்கு நான் ட்ரேட்ஸ்மேனில் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஓகே, ஜாயின் பண்ண பிறகு நான் அதிலேருந்து எப்படி சார் தப்பிக்கிறது, நான் ஜிடி தான் ரெண்டுமே, பட் ஆனால் அதிலேருந்து ப்ரொமோஷன் வாங்கி நான் பெரிய அதிகாரி எப்படி சார் ஆகுறது. ஓகே, ஸோ இதை பற்றி தான் ஃபுல் டீட்டெயில் சொல்ல போகிறேன். ஸோ இது எப்போ போகலாம், எத்தனை வருஷம் சென்று நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ஆல் டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். இதே மாதிரி உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக 10 பேர் பார்த்தாலும் நான் கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக எங்கள் டிபார்ட்மெண்ட்டை பற்றி உங்களுக்கு அழகாக சொல்லி உங்களுக்கு நான் வீடியோ போடுவேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்னோட சேனலை வந்துட்டு ஃபாலோ பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்கிராஸ் யா தமிழ் 144 இருக்குல்ல, அதையுமே ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் எவ்வளோ பேர் அதிகமாக ஃபாலோ பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்துட்டு நானும் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு கோப்பு வரும். ஸோ ஓகே, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரேட்ஸ்மேன். இப்போ சார் நான் குக்கா இருக்கேன் சார், சப்பாய் கரம்ஜாரியாக இருக்கேன் சார், அதாவது நல்ல ஜாப்பு தான், பட் ஆனால் நம்ம மனசுக்குள்ளே என்ன இருக்கும், ஒரு தாழ்வு மனசு. நம்ம இவ்வளோ படிச்சுட்டு இந்த வேலையெல்லாம் பார்க்குறது அப்படி சொல்லிட்டு ஒரு மனசு இருக்கும்ல. இப்போ நம்மளோட இருக்கவே நல்லா ஒன்றுமே படிச்சிருக்க மாட்டான், 10th படிச்சிருப்பான். ஸோ அவன் என்னடா இவன் இப்படி இருக்கான், நமக்கு இவன் வந்துட்டு ஆர்டர் கொடுக்குறான்டா, நம்ம எப்படி பண்ணுறது அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் அவங்களுக்குள்ளே இருக்கும்ல. ஸோ அவங்களுக்குலாம் என்ன ஆஃபர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருஷம் வரும். என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹெட் கான்ஸ்டபிள், ஓகே, ஆஃபீஸரு, எஸ்ஓஸ், இதெல்லாம் வந்துட்டு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். ஆனால் பட்டு ட்ரேட்ஸ்மேனுக்கு வந்து ஆர்ஓ, சிக்னல், மினிஸ்டர்ஸ் ஆஃப், இதெல்லாம் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரொமோஷன் மாதிரி வரும். இது வந்து நீங்கள் எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 3 வருஷம் சான்ஸ் கண்டிப்பாக வேணும். அதாவது ட்ரைனிங் 1 வருஷம் அங்கே பண்ணிக்கிறங்க, அதுக்கப்புறம் வந்து 2 வருஷம் வந்துட்டு இது பண்ணிடுங்க. ஓகே, என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2 வருஷம் பட்டாவில் வந்துட்டு ஜாயின் சர்வீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக அப்ளை பண்ணி நீங்கள் வந்துட்டு ப்ரொமோஷன் வாங்கிக்கலாம். ஓகே, எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா, ஆர்ஓ, சிக்னல், மினிஸ்டர் ஷாப்லாம் ஓரளவு கரெக்டாக செஸ்ட்டு படித்து ஓரளவு நாலேஜ் இருந்தால் கூட நீங்கள் பாஸ் ஆகிடலாம். பாஸ் ஆன பிறகு அதுக்கப்புறம் படிக்க நல்லா கிடைக்கும். நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் கம்பெனி டிஎஸ்பியாக இருக்கட்டும், சப் இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, படித்து ஒரு 5 வருஷம் 6 வருஷம் சென்று வாங்கினா கூட நீங்கள் ரொம்ப எல்லாரோடையும் பெரிய சீனியர் ஆயிடுவீங்க. ஓகே, நீங்கள் அவ்வளோதான கூட 18 வருஷம் சர்வீஸ். இப்போ நான் ஜிடியாக இருக்கேன்னா எனக்கு இன்னும் 18 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் 16 வருஷம், இன்னும் 2-3 வருஷத்துலேருந்து எனக்கு அவ்வளோதாரம் வரும். 18 வருஷத்தில் உங்களுக்கு 3 வருஷத்தில் ஹெட் கான்ஸ்டபிள் வருது. 5 வருஷத்தில் இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் 18 வருஷத்தில் நீங்கள் எஸ்ஏ ஆயிடுவீங்க. ஓகே, ஸோ அப்போ 3 வருஷம் சென்று நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் ப்ரொமோஷன் வாங்கிக்கலாம். அதே மாதிரி தான் ஜிடியும். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி தான் ப்ரொமோஷன் போகிறது. ஓகே, இதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரேட்ஸ்மேன் வந்துட்டு கமாண்டோ எப்படி போகிறது அப்படின்னா, இப்போ ட்ரேட்ஸ்மேன் வந்துட்டு கோப்ரா கமாண்டோ, டெபுடேஷன், இந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா நீங்களும் போகலாம். உங்களுக்கு 10 நாள் ரொம்பலாம் இருக்காது, 10 நாள் அங்கே ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுப்பாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ட்ரேட்ஸ்மேனுக்கு அங்கேயே டெபுடேஷன், அவங்களுக்கு எவ்வளோ சேலரி அதே மாதிரி உங்களுக்கும் கிடைக்கும். ஓகே, இதுக்கப்புறமும் உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணுங்கள். ஓகே, பாய், ஜெய் ஹிந்த்.